வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்கோமா மல்டிபிள் ஃபோட்டோஸ் வச்சு ஒரு காலண்டர் எஃபெக்ட்டில் ஒரு பர்த்டே ஃபோட்டோ எடிட்டிங் எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு எல்லோரும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். 4:5 ரேஷியோ இருக்கும், அதை செலக்ட் பண்ணி கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோக்கான மெட்டீரியல் ஃபுல்லாக நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருங்க. இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இமேஜ் அசட்டுன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஒயிட் கலர் பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே அதோடைய டியூரேஷன் வீடியோவாக செட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 15 செகண்ட், உங்களுக்கு எத்தனை செகண்ட் வேணுமோ அத்தனை செகண்ட் ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. நம்ம ஃபோட்டோ தான் எப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லேயர் ஐகானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஃப்ரேம் இமேஜ் மாதிரி வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இங்கே ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதை கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு செட் ஆகிடும். அதோடைய டியூரேஷன் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த எல்லா பாக்ஸ்லையுமே நம்ம ஃபோட்டோஸை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னும் நிறைய எடிட்டிங் பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு மீடியா ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ எடிட் பண்ண நீங்கள் யாருக்கு பர்த்டேவை எடிட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட ஃபோட்டோஸை ஒன் பை ஒன்னாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 1 ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோ செலக்ட் பண்ண வாட்டி ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்துட்டு ஸ்கொயர் ஷேப்க்கு வந்து உங்களோட ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ கிராப் பண்ணிவிட்டு இப்போது பேக்கில் வந்துடுங்க. அதோட சைஸை கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ அதோட சைஸை பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்ஸ் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு ஃப்ரேமே ஷோ ஆகும். ஸோ அந்த ஃப்ரேம் கிட்ட இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். செட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரேமுக்கு பேக்கில் போய்டும். இப்போ நீங்கள் கரெக்டாக அந்த ஃப்ரேம் அளவுக்கு இருக்கான்றதை பார்த்துட்டு தேவையான அளவுக்கு வேணும் அப்படின்னா அந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்கொயர் ஷேப் கிராப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா ஃப்ரேம்ஸ் இருக்கும். எல்லாத்துலேயுமே வந்துட்டு அதே மாதிரி ஃபோட்டோஸை வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்துட்டு எல்லா ஃப்ரேம்லேயுமே ஃபோட்டோஸ் வந்து செட் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் நான் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டெப்பு கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபோட்டோ வந்துட்டு கரெக்டாக அலைட்மெண்ட் பண்ண முடியல, சைஸ் கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கிராப்பிங் ஆப்ஷனில் போய்ட்டு கரெக்டாக வந்துட்டு கிராப் பண்ணி செட் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஃபோட்டோ நீங்கள் எல்லா ஃபோட்டோவும் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்துட்டு சென்ட் டு பேக் கொடுங்க. அப்போ தான் கரெக்டாக உங்களுக்கு அந்த ஃப்ரேமுக்கு பேக்கில் போய்ட்டு அந்த பார்டர் மட்டும் கரெக்டாக வந்து ஷோ ஆகும். ஸோ அதனால் எல்லா ஃபோட்டோவுக்கும் அதை வந்து கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஃபோட்டோஸ் எல்லாம் கரெக்டாக செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு மீடியா ஆப்ஷனை அகைன் செலக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மந்த்துக்கான காலண்டர் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். இதே நீங்கள் வேறு மந்த் ஏதாவது எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு நிறையா வந்துட்டு ஆன்லைன்லேயே நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ அதில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த காலண்டர் இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு கிராப்பிங் ஆப்ஷனில் போயிட்டு அதை வந்து கிராப் பண்ணிக்கோங்க. லைட்டாக கீழே வாட்டர் மார்க் மாதிரி இருக்கும், அதை கிராப் பண்ணிட்டு அப்படி பேக்கில் வந்துடுங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா பிளெண்ட் ஆப்ஷன் வரும், அதில் மல்டிபிள் ஆப்ஷன் கொடுத்துட்டு இப்போ பேக்கில் வந்துடுங்க. இப்போ அந்த இமேஜோட சைஸை கம்மி பண்ணி கரெக்டாக இப்போ எப்படி நான் செட் பண்ணியிருக்கிறனோ சேம் அந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. வேணும் அப்படின்னா அதோட சைஸை உங்களுக்கு தேவையான அளவுக்கு கூட நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ கம்மி பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிடுங்க. இப்போ செட் பண்ணிவிட்டு வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு டெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் ஏதாவது ஒரு எமோஜி, ஒரு லவ் எமோஜி மாதிரி எந்த ஒரு எமோஜி வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்துட்டு இந்த எமோஜி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்ட் ஆப்ஷன் வரும், அதில் மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்துட்டு பேக்கில் வந்துடுங்க. இப்போ நீங்கள் யாருக்கு பர்த்டே மேக் பண்ண போகிறீங்களோ அவங்களோட டேட்டு மேலே இதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இன்னையோட டேட்டை வந்து போடுறேன். பட் நீங்கள் யாருக்கு பர்த்டே மேக் பண்ண போகிறீங்களோ அவங்களுக்கு என்ன டேட்டுவோ அந்த மந்தில் அந்த டேட் மேலே இந்த மாதிரி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து செட் ஆகிடும். அந்த இமேஜோட டியூரேஷனை கரெக்டாக ட்ராக் பண்ணிவிடுங்க. இப்போ அகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு மீடியா ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ளவர் பிஎன்ஜி இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த ஃப்ளவர் பிஎன்ஜி செலக்ட் பண்ணிவிட்டு அதை நான் எப்படி செட் பண்ண சொல்கிறேனோ அதே மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. இந்த கீழே கார்னரில் இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்கள் ஃபோட்டோ மேலே டச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி கரெக்டாக வந்து இப்போதைக்கு செட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு பேக்கில் போய்டும். இப்போ அந்த இமேஜை செலக்ட் பண்ணி லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி அதை டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. டூப்ளிகேட் எடுத்த இமேஜை நம்ம மேலே செட் பண்ணோம். அப்படியே இந்த இமேஜை இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொட்டேட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு இந்த கார்னரில் மேலே இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. வேணும் அப்படின்னா இதோட சைஸை கொஞ்சம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதா இருந்தாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களோட ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக வந்து ஜூம் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கரெக்டாக வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. அதோட டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐகானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க.
ஹாப்பி பர்த்டேன்ற டெக்ஸ்ட் பிஎன்ஜி இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அதோட சைஸை கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல இதை வந்து நீங்கள் செட் பண்ணுறதா இருந்தாலும் செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துலையும் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷனும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு லாஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு அதோட கலர்ஸை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் அந்த ஃப்ளவர் இமேஜுமே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு லாஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு ஃப்ளவரோட கலர்ஸை சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது யுவர் சாய்ஸ் தான். ஸோ கரெக்டாக இதெல்லாம் செட் பண்ணிக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஏதாவது நீங்கள் வந்துட்டு யாருக்கு பர்த்டே மேக் பண்ண போகிறீங்களோ அவங்களோட நேமை வந்து டைப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு சென்டென்ஸ் பர்த்டேக்கு ஏதாவது சென்டென்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு சென்டென்ஸை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த சென்டென்ஸோடைய சைஸையும் தேவையான அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணுறதா இருந்தாலும் ஜூம் பண்ணிக்கோங்க. அது யுவர் சாய்ஸ் தான். கரெக்டாக இப்போ நான் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டெப்புமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ சென்டென்ஸ் ஆட் பண்ணியிருக்கிற இடத்துல நீங்கள் ஏதாவது நேம் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த சென்டென்ஸை கூட ஆட் பண்ணிக்கலாம். அது யுவர் சாய்ஸ் தான். ஸோ இப்போ இந்த செட்டிங் எல்லாமே கரெக்டாக பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு இதை வந்து நம்ம ஃபோட்டோவாக இன்னும் கொஞ்சம் எடிட் பண்ணோம். அதுக்கு லெஃப்ட் சைடு பாருங்கள் ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கேப்சர் அண்ட் சேவ்ன்ற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சேவ் ஆகிடும். லைட்டாக மூவ் பண்ணி இன்னொரு வாட்டி கூட சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபோட்டோவை இன்னும் கொஞ்சம் கலர் கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ வீடியோவை யாராவது மேக் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஏதாவது ஒரு எஃபெக்டை போட்டு ஒரு சாங்கை போட்டு ஆட் பண்ணி நீங்கள் வீடியோவாக கூட செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பக்காவாக செட் ஆகிடும். இதை நம்ம எப்படி இப்போ ஃபோட்டோவாக கலர் கரெக்ஷன் பண்ணுறதுன்றதை பார்த்துருவோம். அதுக்கு ஸ்னாப்சீட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ ஸ்னாப்சீட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டு ப்ளஸ் ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கடைசியாக எடிட் பண்ண அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே டூல்ஸ் ஆப்ஷனுக்கும் ஃபஸ்ட்டு டூன் இமேஜ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இதில் லைட்டாக ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட்டு, பிரைட்னஸ்ஸு எல்லா செட்டிங்குமே லைட்டாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி உங்கள் ஃபோட்டோஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அதில் என்னென்ன கரெக்டாக கலர் கரெக்ஷன் பண்ணணுமோ அதெல்லாம் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிரைட்னஸாக இருக்கட்டும் எல்லாமே தேவையான அளவுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. மறுபடியும் கீழே டூல்ஸ் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி போர்ட்ரைடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். கீழே ஃபேஸ் ஐக்கான் போட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஃபேஸோட ஃபில்டரை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். தேவை அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. வேணான்னா லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி ஸ்கின் ஸ்மூத்தை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. எகைன் கீழே டூல்ஸ் என்ற ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டீட்டெயில்னு இருக்கும். ஸோ அந்த டீட்டெயிலை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோவோட ஃபேஸ் வந்து ஷார்ப்னஸ் ஆகும். ஸோ அதையும் கரெக்டாக வந்துட்டு தேவையான அளவுக்கு கொடுத்துட்டு இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துங்க. இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அவ்வளோதான், நம்ம சிம்பிளாக வந்துட்டு இதை ஃபோட்டோவாக மேக் பண்ணியாச்சு. இதை நீங்கள் ஃப்ரேமாக கூட போட்டு கிஃப்ட் பண்ணலாம். ஸோ யாரெல்லாம் பக்காவாக கரெக்டாக எடிட் பண்ணீங்களா அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கீழே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபோட்டோ வந்து கேலரியில் சேவ் ஆகிடும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.